ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் இன்றைக்கி வந்து கனவா வறுவல் தாங்க பண்ண போகிறேன். இன்றைக்கி இதுக்கு தேவையான கனவா வறுவலுக்கு தேவையான 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது 2 கனவா, 2 பெரிய கனவா மீனுங்க. இதை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. வறுவலுக்கு பார்க்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துட்டேங்க. 2-3 மேஜர் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது பாருங்கள், பூண்டு வதக்கிட்ட அப்புறமேலு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. பூண்டு நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின அப்புறமேலு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, உங்களுடைய சண்டே சமையல் என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப சண்டே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம். சமையலே பாதி நாள் போயிடும். இதில் மார்க்கெட்டில் ஏற்கனவே கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அன்றைக்கி சண்டேயோட பாதி நாள் போயிடுங்க. சரிங்க, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்குங்க. அதனால் உப்பு லைட்டாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் இவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நீங்கள் கனவா எடுத்து போட்டுக்கோங்க. கனவாவோட அந்த மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இல்லை காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சரி பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான காரப்பொடி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா இந்த மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லு போகணும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறமேலு இந்த கனவாவை எடுத்து கொட்டிக்குங்க. அதுலேயே போட்டு நல்லா கலரி விடுங்க. சரி, இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சுங்க. கனவா கொட்டி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் அவ்வளோ தண்ணி விடும். நான் வேணால் மூடி போட்டு பாருங்கள். மேலே மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்களேன். அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அதனால தான் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் தண்ணி ஜாஸ்தியாகிடுங்க. ஸோ இது சுண்டி வந்தாலே உங்களுக்கு கனவா மீன் அதுலேயே வெந்து போயிடுங்க.
மூடி போட்டு மூடிடலாங்க. 15 to 20 மினிட்ஸுங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி, தேவையான கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. திறந்து இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான சுண்டிடுச்சு. உடனே நல்லா இது கலரி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ அடுத்ததுக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து 3-4 மேஜைக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் பூண்டு, சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா அரைச்சிட்டேங்க பாருங்கள். அதனால் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டுங்க, பொன்னிறமாக கொஞ்சம் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றுனதுனால அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அதை பச்சை ஸ்மெல்லு போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்குங்க எண்ணெயில். வதங்கின உடனே அதுக்கு தேவையான காரப்பொடி, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளோ நீங்கள் என்ன தூள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். இதுக்கு 1.25 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாசம், அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு வந்து நல்லா போகணுங்க. எண்ணெயில் வதக்கி விட்ட உடனே இதுக்கு தேவையான புளி தண்ணி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச புளி தண்ணியை வந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி போட்டிங்கன்னா, சுடு தண்ணி நல்லா போட்டு ஊற வச்சிங்கனாலே நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக வரும். அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிங்க. இதில் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த உடனே நீங்கள் மாங்காய் போடுங்க. மாங்காய் வச்சுருந்தீங்கன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் இல்லைன்னா டைரெக்டாக மீனையே அதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மீன் போட்ட உடனே ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதுங்க. மீன் போட்டோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடிங்க. இப்போ சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதாங்க, ரொம்ப அழகான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அடுத்தது பாருங்கள், மீன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஏற்கனவே வந்து மீனில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1.25 ஸ்பூனு தாங்க. அதே 1.25 இல்லை 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு, தேவையான உப்பு. இதுக்கு வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவுங்க, ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ. அதுக்கு வந்து அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா மீன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கலக்கிறதுக்கு, இல்லைன்னா கட்டி முட்டியமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அதை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மீன் மசாலா பிசைஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, மீன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி மீன் ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. தேவையான மீன் போட்டாச்சுங்க. நல்லா மீன் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது அழகாக மேலே வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க எண்ணெயில் போட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.